எஸ்எஸ்கே இனிமே எல்லாமே நம்மளோட காலுக்கு கீழ தான் அப்படின்ற மாரி நெனச்சாரு. ஆனா கடைசில இப்படி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதமி இலக்கியா மாஸ் என்ட்ரி குடுக்குறது உண்மையிலேயே இப்போ அ இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்க போகுது. அதாவது இப்போ எந்த ஒரு முறையில நம்ம கார்த்திக் வந்துட்டு அதாவது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி அஞ்சலியையும், பைரவியும் கடத்தி வச்சிருக்காங்க. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாரி கார்த்திக் எப்படி கேட்டாரு அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம அ கௌதமும் இருந்துட்டு இப்போ கார்த்திக் கேட்கறதுனாலயும் அதே மாதிரி என்னதான் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தாலுமே கூட இந்த எஸ்எஸ்கே நடுவுல வர்றதை நம்ம கௌதம் விரும்பவே இல்லை. எஸ்எஸ்கே கிட்ட இருந்து கார்த்திக், அஞ்சலி, பைரவி எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி காப்பாத்துறது மட்டும் இல்லாம இப்போ எல்லாருமே நல்லவங்களா மாற போறாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம இனிமே அதாவது இங்க நம்ம கௌதம், இலக்கியா இவங்களோட என்ட்ரிய பார்த்ததுக்கு அப்புறமா எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே உயிரே போயிடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கார்த்திக் அவரை வச்சு மொத்த சொத்தையுமே தன் பேருக்கு எழுதி வாங்கிட்டா அதோட பிரச்சனை முடிஞ்சது. மொத்த சொத்துமே நமக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையுமே தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா நம்ம கௌதம், இலக்கியா 2 பேரும் மாஸ் என்ட்ரி கொடுத்ததுனால இனிமே எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கௌதமும், இலக்கியாவும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க. கௌதம்க்கு ஏற்கனவே எஸ்எஸ்கே மேல பயங்கரமான கோவம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்கே தன்னோட அப்பா அப்படின்ற மாரி தெரிஞ்சதுனால, அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திக்குக்கு இந்த எஸ்எஸ்கே வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி அஞ்சலியையும், பைரவியும் நான் கடத்தி வச்சிருக்கேன். அதாவது கௌதமோட சொத்து எல்லாமே உன் பேர்ல தானே இருக்கு. நீ வந்து கையெழுத்து போட்டு குடுத்து மொத்த சொத்தையுமே என் பேருக்கு மாத்திரு. இல்ல அப்படின்னா இவங்க 2 பேரையும் பாம் வச்சு கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டுனாங்க. கடைசியில கார்த்திக்குக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கார்த்திக் பின்னாடி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இத்தனை நாளா இந்த அஞ்சலி தான் எல்லாத்தையுமே செயல் பண்ணிட்டு இருந்தா. அதாவது கௌதமியும், இலக்கியாவையும் விரட்டுறதுல இருந்து எல்லாத்தையுமே இப்போ கௌதமும், இலக்கியாவாலும் தான் இந்த அஞ்சலி, பைரவி இவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட போறாங்க அப்படின்றது உண்மையிலேயே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி கார்த்திக் ஒருத்தன் வந்து இங்க மாட்டிக்கிட்டான். அதுவும் இல்லாம கௌதம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண இன்னும் அவர் வரலையே, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து சைன் வாங்கிட்டா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பதான் நம்ம கௌதமும், இலக்கியாவும் இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்க எஸ்எஸ்கே பார்த்த உடனே எஸ்எஸ்கே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததா அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்காகடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவை ஊம குத்தா குத்துனாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கௌதம் மேல அந்த அளவுக்கு வந்து கோவமா இருக்காரு. அதாவது கோவமா இருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம பார்த்தா இப்ப கொஞ்சம் பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தோட நம்ம கௌதம் அடிச்சதுனால இப்போ எஸ்எஸ்கேவையும் அதாவது நம்ம கௌதம், இலக்கியா 2 பேருமே எஸ்எஸ்கேவை பார்த்து இத்தனை நாளா நீ தப்பிச்சுக்கிட்டு இருந்த, இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கே எல்லா பிரச்சனையும் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே ஓட கதையை முடிய போகுதா இல்ல மொத்தமா டோட்டலா இந்த கதையே முடிக்க போறாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.